பேரை பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு என்றென்றும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும், காரிய சித்தி உள்ளவன் மேலும், தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது என்று இங்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு பாடம் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை நோக்கி என்ன செய்யணுமா, அமர்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், அவருக்கு என்ன செய்யணுமா, காத்திருக்க வேண்டும். மனுஷருக்கு காத்திருக்க கூடாது, உலக பிரகாரமான காரியங்களுக்கு காத்திருக்க கூடாதாம், கர்த்தருக்கு மாத்திரமே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். கர்த்தர் சமூகத்துல நம்முடைய எந்த காரியத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனுஷனை நம்பி காத்திருப்பதை காட்டிலும் தேவனை நம்பி காத்திருந்தால் எந்த மனுஷன் நமக்கு உதவி செய்வான்னு நினைக்கிறோமோ அந்த மனுஷன் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரிடத்துல காத்திருந்தால் அந்த மனுஷனுடைய உள்ளத்துல கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து இருந்தால் மாத்திரமே நாம நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய காரியங்களிலே நம்ம சரியாக அமர்ந்து இருந்தால் மாத்திரம்தான். அதை தாவீது சொல்லுகிறார். வாசிக்க வேண்டாம், நானே சொல்றேன். சங்கீதம் 1:2 சொல்லுகிற போது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா, பாக்கியவான். பாக்கியவான் அப்படின்னால என்ன அர்த்தம்னா, கொடுத்து வைத்தவர்கள், இல்லை என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், நீங்களும் நானும் நீங்கள் பாக்கியவதிகளாக நான் பாக்கியவானாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறதற்கு அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னைக்கு நம்ம வேதத்தை நேசிக்கிறோமோ, என்றைக்கு வேதத்தை நேசித்து வாசிக்கிறோமோ, அப்பொழுதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியும். வேதத்தை திறந்தால் மாத்திரம்தான் வேதம் நம்மோடு கூட பேசும். எப்படி என்று சொன்னால், வேதம் ஒரு கண்ணாடி என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எப்படி கண்ணாடி முன்னால எதுக்கு போய் நிக்கிறோம்? கண்ணாடி எதுக்கு போய் நிக்கும்? கண்ணாடி முன்னால எதுக்கு போய் நிக்கீங்க? நம்ம அலங்காரம் சரியா இருக்கா? பொட்டு கரெக்டா வச்சிருக்கோமா? முடிய கரெக்டா சீவி இருக்கோமா? மைய கரெக்டா போட்டிருக்கோமா? பவுடர் கரெக்டா, ஏதோ ஒரு விதத்துல ஏதோ சரியா இருக்கா என்பதை பார்ப்பதற்காக என்ன பண்றோம்? கண்ணாடி முன்பாக போய் பார்க்க போகிறோம். நம்முடைய ஏதோ ஒரு விதமான காரியங்களை சரி செய்வதற்காக கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம். ஏதாவது குறைபாடு இருக்கிறதா என்பதை, குறைகளை களைந்து விட இல்ல குறைகளை சரி பண்ணுவதற்காக ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நிற்கிறோம். அதே போலதான் புறத்தோற்றத்தை அந்த கண்ணாடி காட்டும். ஆனால் உள் தோற்றத்தை எது காட்டும் என்று சொன்னால், இந்த பரிசுத்த வேதம் என்ற கண்ணாடிக்கு முன்னாடி நாம் வருகிற பொழுது நம் அகத்தின் அழகை அது காட்டிவிடும். எப்படி இந்த வீட்டில் இருக்கிற கண்ணாடி, நாம பயன்படுத்துகிற கண்ணாடி முன்னாடி வந்தால் எப்படி முகத்தின் அழகை காட்டுகிறதோ, அதே போலதான் இந்த வேதம் என்ற கண்ணாடிக்கு முன்பாக நம்ம வருகிற பொழுது நம்முடைய அகத்தினுடைய அழகை அது காட்டிவிடும். அல்லேலூயா. அகக்கண்ணாடி இது. அப்ப இந்த அகத்தின் கண்ணாடி என்ன காட்டும் என்று சொன்னால், பரிசுத்த வேதத்தை நாம திறக்கிற பொழுது ஏதோ ஒரு வசனம் நம்மை சுட்டி காட்டும். நீ இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறாய், நீ இந்த தவறை செய்வதற்கு முயற்சி எடுக்கிறாய், நீ இந்த காலத்துல இந்த தவறை செய்தால், இல்ல இன்னும் பாவத்தை அறிக்கை செய்யல, இன்னும் இது பாவம், இது சரி, இது தப்பு, ஏதோ ஒரு விதத்துல இந்த வேத வசனம் என்ற இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம வருகிற பொழுது நம்முடைய அகத்தினுடைய காரியங்களை இது சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிற காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிற பொழுது வேதத்தை எடுத்து அமர வேண்டும். வேதம் இல்லாமல் நம்ம எங்கேயுமே நினைச்ச கூடாது, போகவே கூடாது. ஆலயத்துக்கு போனா என்னத்தோட போனோம்? பட்டயம் இல்லாமல் போக கூடாது. பைபிள் இல்லாம போறான் அப்படின்னா அவன் சரியில்லாத கிறிஸ்தவன். பைபிள் இல்லாம ஆலயத்துக்கு போகவே கூடாது. சர்ச்சுக்கு பைபிள் இல்லாம போக கூடாது. யுத்தத்துக்கு போற வீரன் பட்டயம் இல்லாம போனா என்ன நடக்கும்? யுத்தத்துக்கு போறான் வீரன், யுத்த காலத்துல போய் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் இல்லாம போய் நின்னா செத்து போயிருவான். எதிராளி வீழ்த்திட்டு போய்விடுவான், ஈஸியா வீழ்த்திடுவான். அப்போ யுத்த வீரனானவன் யுத்தத்துக்கு போகிற பொழுது அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஆயுதத்தோடு அவன் போனா மாத்திரம்தான் எதிராளியை சமாளிக்க முடியும், எதிராளியை வீழ்த்த முடியும்.
இல்லை என்று சொன்னால் எதிராளியிடத்திலிருந்து தன்னையாவது தற்பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே போலதான் வேதம் என்பது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாது. எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும், எந்த ஒரு மீட்டிங்ல அட்டன் பண்ண போனாலும் சரி, சர்ச்சைக்கு போனாலும் சரி, பரிசுத்த வேதம் இல்லாமல் போகிறோம் என்று சொன்னால் நம்மை ஈஸியாக சாத்தான் வீழ்த்தி விடுவான், நம்ம சுலபமாக வீழ்த்தி விடுவான். பட்டயத்தை இல்லாமல் யுத்தத்துக்கு போகவே கூடாது. நம்ம எங்க போறோம்? சர்ச்சைக்கு எதுக்கு போறோம்? பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியாய், பிசாசை எதிர்த்து போராடும்படியாக, பிசாசிலிடத்திலிருந்து நாம தப்புவித்துக் கொள்ளும்படியாக போராடுறதுக்கு தான், யுத்தத்துக்கு தான் போறோம். அப்ப யுத்தத்துக்கு போகிற பொழுது பட்டை இல்லாம நினைச்ச கூடாது, போகவே கூடாது. வீட்டிலே 5 பேர் இருந்தா 5 பேருக்கு 5 பட்டயம் இருக்கணும். 10 பேர் இருந்தா 10 பட்டயம் இருக்கணும். அப்ப பட்டயம் இல்லாமல் யாருமே வெளியே போக கூடாது. பட்டயம் இல்லாம போனா ஈஸியா யாரு ஜெயிச்சு போவான்னா பிசாசு ஜெயித்து விடுவான். அப்போ நம்ம பட்டயத்தை எடுத்துக்கொண்டு இந்த கண்ணாடி, இந்த வேதம் என்ற கண்ணாடிக்கு முன்னாடி அமர்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட சுட்டி காட்டுவார். அல்லேலூயா. நம்முடைய குறைவுகளை சுட்டி காட்டுவார். இல்ல அப்படின்னு சொன்னால் நீ எந்த வழியில போனால் உனக்கு ஆசீர்வாதம் கிட்டி சேரும் என்று சொல்லி ஆண்டவர் வசனத்தின் மூலியமாக தான் நம்மோடு கூட பேசுவார். ஏனென்றால் அவர் வார்த்தையாகிய கடவுள். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர்தான் வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாயிருந்தது. அதான் வேர்ட் ஆஃப் காட். அப்போ வார்த்தையே கடவுள் என்று சொல்லுகிறோம். அந்த வார்த்தை நம்ம கூட, அந்த கடவுள் நம்ம கூட பேச வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேதத்தை திறக்காதபடிக்கு கர்த்தர் ஒரு நாள் ஒருவர் கூட பேசவே மாட்டார். அல்லேலூயா. பரிசுத்த வேதத்தை திறந்து யார் தியானித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் அதிகமாக வாசிக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்களோடு மாத்திரமே தேவன் இடைபடுகிறவராயிருக்கிறார். பரிசுத்த வேதத்திலே சங்கீதக்காரன் 119 சங்கீதம் முழுவதையும் பாத்தீங்கன்னா அவன் வேதத்தை குறித்ததான, வசனத்தை குறித்ததான அனைத்து அம்சங்களையும் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பாதத்திலே நாம அமர்ந்திருக்கிற பொழுது, தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தருகிறவராயிருக்கிறார். 9வது வசனத்திலே சொல்றார் பாருங்க, பொல்லாதவர்கள் என்ன செய்வார்களாம்? அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எதை சுதந்தரிப்பார்களாம்? பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். யாருக்கு காத்திருக்கிறவர்கள்? அரசாங்கத்துக்கு அல்ல, மனிதர்களுக்கு அல்ல, நம்ம நம்பின மனுஷனுக்கு அல்ல, கர்த்தருக்கே காத்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் இந்த பூமியில இருக்கிற பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் பூமியிலே இருக்கிற நாம எதிர்பார்க்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. பூமி என்று சொன்னால் பூமியினுடைய நிறைவுகள், பூமியுடைய நிறைவுகள் எல்லாம் நமக்குரியதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். பூமியுடைய நிறைவுகளை எல்லாம் நம்ம சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தருக்கு காத்திருந்தா மாத்திரம்தான் யாரை எதை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம எதுக்கெல்லாமோ காத்திருக்கிறோம், எதுக்கெல்லாமோ காத்திருக்கிறோம். விளம்பரம் போடுற வரைக்கும், நம்ம ப்ரோக்ராம் வர்ற வரைக்கும் விளம்பரம் எத்தனை ஓட்டாலும் சரி என்ன செஞ்சிடறோம்? காத்திருக்கிறோம். ரேஷன் கடையில போய் காத்து கிடக்கிறோம். ரேஷன் கடைக்காரன் 10 மணிக்கு வரான், இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்கறாங்க அப்படின்னா நம்ம 6 மணிக்கே போய் படுத்துக்கிடுதோம். ஒயின் ஷாப்பு 8 மணிக்கு திறக்கிறான்னு 5 மணிக்கு போய் படுத்துக்கிடுறான். எதுக்கெல்லாமோ அழிந்து போகின்ற உருப்படாத காரியங்களுக்கெல்லாம் நம்ம காத்து கிடக்கிறோம். ஆனா நம்மை உயர்த்துகிற, நம்மளை ஆசீர்வதிக்கிற, நம்மளை விடுதலை ஆக்குகிற அந்த கர்த்தரிடத்துல போய் காத்திருக்கிறதுக்கு நமக்கு மனம் இல்லை. கர்த்தரிடத்துல காத்திருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா என்றைக்கு ஒரு மனிதன் கர்த்தரிடத்துல காத்திருக்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்குதான் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து தேவனுடைய இடத்துல காத்திருக்கிற பொழுதுதான் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேவனுடைய சமூகத்திலே நம்ம எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறோங்கிறது முக்கியம் அல்ல. ஆனால் ஒரு நொடி பொழுதுனாலும் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தால் அந்த ஒரு நொடி பொழுதுக்குரிய பிரதிபலன் நிச்சயமாகவே உண்டு. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிறவராய் காணப்பட வேண்டும். அவர் நம்மோடு கூட பேசுவதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை நாம் எப்பொழுது தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற பொழுதுதான். தேவனுக்காக நீங்களும் நானும், கர்த்தருக்காக, நமக்காக, உலக மனுக்குலத்திற்காக தன் ஜீவனையை கொடுத்த இயேசு கிறிஸ்துடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது மாத்திரமே. அப்படி அமர்ந்திருந்தால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் அநேக நன்மைகளை
சுதந்தரிக்க முடியும், அநேக விடுதலையை பெற முடியும். எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தால் மாத்திரமே தேவன் எல்லா மனிதர்களையும் ஆசீர்வதிக்க முடியும். தயவு செய்து யாராயிருந்தாலும் சரி, தேவனுடைய ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா பட்டயம் இல்லாம போகவே கூடாது. அல்லேலூயா. நான் ஆலயத்துல பிரசங்கம் பண்ணுற பொழுது கேட்பேன், எல்லாரும் பைபிள் வச்சிருக்கவங்க கையை தூக்குங்கன்னா பச்சை குழந்தை முத கொண்டு தூக்கிறோம். பைபிள் இல்லாம ஆலயத்துக்கு போகிறதே வேஸ்ட், போகவே கூடாது. அப்படி போனோம் அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதம் கிட்டி சேராது. யாராயிருந்தாலும் சரி, பைபிள் நீங்க எல்லாரும் ஒவ்வொரு பைபிள் வாங்கிடணும். என்னத்தெல்லாமோ கண்ட கர்மத்தெல்லாம் வாங்குறோம் காசு கொடுத்து. ஆனா விலையேறப்பட்ட சொத்து, இந்த சொத்தை வாங்குறதுக்கு நமக்கு காசு கிடையாது. இதுதான் சொத்து. பைபிள் 10 இல்ல 20 பைபிள் வீட்டுல இருந்தாலும் அது ஆசீர்வாதம் தான். எத்தனை பைபிள் வேணாலும் வாங்கி வைக்கலாம். எவ்வளவோ பொருட்களை வாங்குறோம். ஆனா பைபிள் வாங்குறதுக்கு ஒரு 250 ரூபாய் கொடுத்து என்னத்தை வாங்க முடியல? பரிசுத்த வேதம் பெரிய சொத்து, அழிவில்லாத சொத்து. இந்த உலகத்துல இருக்க எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்ட்டாரு. உலகத்துல இந்த பூமி கூட ஒரு நாள் அழிஞ்சிரும், வானம் ஒரு நாள் பாயை போல சுற்றிடுவாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் என்ன செய்யாதான்? அழிவே கிடையாதுங்கார். அப்ப இந்த அழிவில்லாத வார்த்தைய எவ்வளவு ரூபா கொடுத்தனாலும் வாங்கலாம். நம்ம இந்த அழிவில்லாத வார்த்தையை எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் அந்த ரூபாயை, அந்த பலனை கர்த்தர் திருப்பி நமக்கு பல மடங்கு தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாங்க ஊழியத்துக்கு போற பாதைகள் எல்லாம் ஜெபிக்க போற இடத்துல சொல்லுவோம், எல்லாருக்கும் சொல்லுவோம், பைபிள் இல்லைன்னா சொல்லுங்க, நாங்க வாங்கி தரோம். 250 ரூபாய் பைபிள் உங்களுக்கு வாங்கி கொடுத்தோம்னா எங்களுக்கு 2500 ரூபாய் கர்த்தர் திருப்பி தந்துருவாரு. பைபிள் தான் பெரிய சொத்து ஒரு மனிதனுக்கு. ஒரு குடும்பத்துக்கு பெரிய சொத்து என்ன அப்படின்னா பைபிள் தான். அல்லேலூயா. அப்ப வேதத்தை நாம தியானிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வேதத்தை முதல்ல நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவராய் இருக்க வேண்டும். தேவனுடைய பாதத்துல அமர்ந்து தினந்தோறும் வேதத்தை பயத்தோடு பக்தியோடு நம்ம வாசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. வேதத்திலே அநேக நன்மைகள் மறைந்து கிடக்கிறது. எப்படி என்று சொன்னால், தேவனுடைய பாதத்தில் ஒரு மனுஷன் அமர்ந்திருந்தால், தேவனுடைய பாதத்தில் ஒரு மனிதன் காத்திருந்தால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதி வச்சிருக்கிறார்? வாசிங்க பாப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45:4. ஏசாயா 45:4 சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது எப்ப கொடுப்பாருன்னா, தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து காத்திருக்கிற பொழுதுதான் எவ்வளவு நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எந்த வழியிலே பூட்டி வச்சிருந்தாலும் சரி, எவ்விதமான லாக் போட்டிருந்தாலும் சரி, அத்தனையும் உடைத்தெறிந்து ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆங்கில பைபிள் சொல்லுகிறது, அந்தகாரம் என்று சொன்னால் டார்க்னஸ் பிளேஸ், ஒரு இருளான இடத்துல, யாருக்குமே தெரியாது, யாரும் கண்டுகொள்ள முடியாத இடத்துல ஆசீர்வாதங்களை, பொக்கிஷங்களை உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் ஒளிப்பிடம் என்று சொல்லி ஆங்கில பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது சீக்ரெட் பிளேஸ், ரகசியமான ஒரு இடம். ரகசியமான இடத்துல நமக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அப்போ ஒருவரும் கண்டுகொள்ளாத இருளான இடத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தையும், ரகசியமாய் ஒருவரும் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ஒருபடி சொன்னால் வேதம் சொல்லுகிறது, வெள்ளியும் பொண்ணு யாருடையதான்? கர்த்தருடையது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. அப்போ நம்ம அப்பாவுக்குள்ள வெள்ளியும் பொண்ணும், நம்ம அப்பாவை ஏசப்பான்னு கூப்பிடுறோம், அப்பா என்று அழைக்கின்ற உரிமை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ வெள்ளியும் பொண்ணும் அவருடையதுன்னா தகப்பனாருடையது யாருக்கு தான் சொந்தம்? பிள்ளைகளாகி நமக்கு தான் சொந்தம். அப்போ நமக்காக இந்த வெள்ளியும் பொண்ணுமாகிய ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதங்களை எல்லாம் எங்க வச்சிருக்கிறார் என்று சொன்னால் இருளான இடத்திலும் ரகசியமான இடத்திலும் வைத்திருக்கிறார். இதை எப்ப நீங்களும் நானும் சுதந்தரித்துக் கொள்ள
முடியும் என்றால் ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது, ஆண்டவர் பாதத்திலே காத்திருக்கிற பொழுது, இந்த அகக்கண்ணாடிக்கு முன்னாலே வருகிற பொழுதுதான் தேவன் சுட்டி காட்டுவார். வேதத்தை திறந்து இந்த அகக்கண்ணாடியை வாசிக்கிற பொழுது, இந்த அகக்கண்ணாடிக்கு முன்னாடி வருகிற பொழுது கர்த்தர் சொல்வார், மகனே மகளே, நீ இந்த பாதையில போனா நீ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நீ இந்த பாதையில போகாத, இதில் உனக்கு ஆபத்து இருக்கு என்று சொல்லி அங்கே ஆண்டவர் நமக்கு இந்த வேதத்தின் மூலியமாக தான் சுட்டி காட்ட முடியும். எப்பொழுது சுட்டி காட்டுவார் என்றால் அவர் பாவத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது. அல்லேலூயா. ஏதோ அப்பா வாசிக்க சொல்றாரு, அம்மா வாசிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கடமைக்காக பரிசுத்த வேதத்தை திறந்து வாசித்தா பிரயோஜனமே கிடையாது. சரியா? ஒன்றுக்கும் உதவாது. கயத்தோடு பக்தி உண்மை உத்தமமாக நம்ம வேதத்தை எடுத்து வாசித்தோம்னா பிரதிபலன் உண்டு, இல்லைன்னா ஒரு பிரதிபலனும் கிடையாது. அப்பாவுக்காக அம்மாவுக்காக அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நினைச்சோம் அப்படின்னா இவங்கள வேணா திருப்திப்படுத்தலாம், ஆனா ஏசப்பாவை ஒரு நாள் திருப்திப்படுத்த முடியாது. ஆனா நாம ஆசைப்படுறதெல்லாம் நம்ம அப்பா அம்மாவால திருப்திப்படுத்த முடியாது. ஆனா நம்ம ஆசைப்பட்டதை திருப்திப்படுத்தது யாரால முடியும்னா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாத்திரம்தான், அந்த அப்பாவால மாத்திரம்தான் நம்மை திருப்திப்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்ப அவரை தான் நம்ம திருப்திப்படுத்தணும். அவரை எப்படி திருப்திப்படுத்துறது? அவர் பாதத்தில் அமர்ந்து, அவர் பாதத்துல காத்திருந்து, நல்ல வேதத்தை வாசித்து, தினந்தோறும் நல்ல ஜெபம் பண்ணி, எவ்வளவு நேரம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் உண்மையா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும், உண்மையா கர்த்தரிடத்துல அமர்ந்து இருக்க வேண்டும். அப்படி அமர்ந்திருந்தீங்கன்னா தான் அவர் சொன்னார், கர்த்தரிடத்துல காத்திருக்கிறவன் இந்த பூமியை சோம்பரித்துக் கொள்ளுவான். இன்னும் ஒருபடி சொல்றாரு, 81ஆம் அதிகாரம் சங்கீதம் 81 கடைசி வசனம் சொல்றாரு. நம்ம வாசித்த பகுதியில என்ன சொல்றாரு? உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் நம்ம என்ன செய்வாராம்? திருப்தியாக்குவாராம். உச்சிதமான கோதுமை, உயர் ரகமான நல்ல அக்மார்க் பிராண்டு, ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராடக்டை கொண்டு, நல்ல விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை கொண்டு நம்மை போஷிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, என்ன செய்வாராம்? தேனு, நல்ல ஒரு தேனினாலே, தேனின் மதுரம் போன்றதான ஆசீர்வாதத்தினாலே நம்மை திருப்தியாக்குகிற தேவன். நமக்கு திருப்தி வேண்டும் என்று சொன்னால் நம்மை ஆண்டவர் எப்ப திருப்திப்படுத்துவார்னா, ஆண்டவர் பாதத்துல காத்திருக்கிற பொழுதுதான். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நம்ம எப்பொழுதுமே ஒன்று மாற்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் முந்தா நாள் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு சில எதிர்பார்ப்பு இருந்தது. முந்தா நாள், சரியா? அப்ப நான் முந்தா நாள் நான் ஒரு காரியத்துக்காக நான் எல்லா காரியத்தையும் நாம போயிட்டு கிளம்பி போவையில ஆண்டவர் சொன்னாரு, நான் உண்மையில முந்தா நாள் போகிற பொழுது 19ஆம் தேதி எனக்கு தெரியாது, 20ஆம் தேதி என்று நினைச்சிட்டு நான் நினைச்சிட்டேன். ஒரு இடத்துக்கு பிரேயருக்காக கிளம்பி போயிட்டு இருக்கல திடீர்னு ஒரு போன் வந்துச்சு. அந்த போன் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் வண்டி எடுத்து போவையில ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இடையில போகிற பொழுது, நீ திடீர் நினைச்சு போற வழியில இன்னார பாத்துட்டு போ அப்படின்ட்டாரு. சரி ஆண்டவரே, நான் வரையில பாத்துக்கலாம்னு நினைச்சேன். இப்ப 4 நாள் தானே ஆச்சு பார்த்து, நான் 100 நாள் பார்த்து இல்ல, நீ பாத்துட்டு போன்ட்டாரு. சரின்னு சொல்லி நான் வண்டி என்ன செஞ்சேன், சக்குன்னு அவங்க வீட்டுக்கு விட்டேன். அவங்க வீட்டுல போய் உட்காந்துட்டு பேசி எல்லாரும் தடப்படான்னு என்னை கண்டோன்னு எந்திரிச்சிட்டாங்க. 9 மணி வரைக்கும் தூங்குற ஆட்கள்லாம் அதான் என்ன கண்டோன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு அதனால பேச, ஐயா என்ன திடீர்னு வந்தீங்க? இல்ல உங்களை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போன ஆண்டவர் போய் சொன்னாரு, அதனால வந்தேன் அப்படின்னு சொல்லி, அதனால போனோடனே காப்பியை போட்டு கொடுத்தாங்க. தட்டா போட்டானுங்க, சாப்பிட ஒண்ணு வேண்டாம், காப்பி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி குடிச்சிட்டு அதால ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ என்ன எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த மாதிரி கடம்பூர் போறேன், இன்னைக்கு 20ஆம் தேதி, அதனால இன்னைக்கு 20ஆம் தேதி அமாவாசை, அங்க ஒரு பிரேயருக்காக நான் போறேன்னு. ஐயா இன்னைக்கு 20ஆம் தேதி கிடையாது, எத்தனாம் தேதி? 19ஆம் தேதி. அதனால பாருங்க, உண்மையிலே ஆண்டவர் என்னை திருப்பி அந்த வீட்டுக்கு விடல அப்படின்னா நான் எங்க போய் தான் நிப்பேன்? கடம்பூர்ல போய் தான் நிப்பேன். கடம்பூர்ல போய் நின்னுதான் யோசிப்பேன், ஐயோ இன்னைக்கு தேதி மாறி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் என்னை திருப்பி விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து திரும்பி வர வைத்தார். அல்லேலூயா. திரும்பி வருகிற பொழுது அடுத்து எங்க போலான்னு சொல்லி பிளான் பண்ணி தாளையத்தை தாண்டல. அதனால ஊழிய காட்ட சொன்ன, சரி இன்னைக்கு நாளைக்கு தானே கடம்பூர் போறோம், இன்னைக்கு வேணா தூத்துக்குடி போயிட்டு வந்துரும், அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பைபாஸ்ல வண்டி ஏறையில ஆண்டவர் சொன்னாரு, நீ லெப்ட்ல விட்டு கீழே போ அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லி ஆண்டவரே சரி இங்க போ அப்படின்னு சொல்லி என்ஜோ காலனிக்கு நேரம் வந்தேன். ஏ காலனில போய் நின்றுகிட்டு இருக்க என் நண்பர் ஒருத்தர் ரெட்டியார்பட்டியிலுடைய அவர் மனைவி இறந்ததுனால நேற்றைய தினம் பிரேயர் வைத்திருந்தார்கள். அவர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அவர் வீட்டுல வண்டியை விட்டுட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு ஒரு போன் வந்துச்சு, ஐயா இந்த மாதிரி நான் ஒரு பாஸ்டர் பேசுறேன் அப்படின்னாரு.
அந்த பேரை சொன்னாரு. என்னையா அப்படி, எனக்கு யாருன்னு பிடிபடல, நம்பர் புதுசா இருக்கியா, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறவன். ஐயா எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு. இல்ல, உங்களை கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிற அளவுக்கு உங்களை நேசிக்கிறவன் அப்படின்னாரு. இப்பவும் தெரியலையா அப்படின்னாரு. உண்மையிலே தெரியலையா யாரியா அப்படின்னு. இந்த மாதிரி சுரேஷ் பாஸ்டர் பேசுறேன், என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. உடனே அவர் வீட்டுக்கு புரிஞ்சுட்டேன்னு சொல்லி அதனால அவர் வீட்டுக்கு விசாரிச்சு போனேன். பாருங்க, போன இடத்துல அவரு என்னுடைய ஆதார், என்னுடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு சொன்னார், ஐயா நீங்க இதை தாங்க, நான் இதை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புறேன், உங்களுக்கு சில உதவி அவங்க செய்வாங்க, அவங்க என்ன உதவி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் டைரக்டா உங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க, உங்க அட்ரஸுக்கு அனுப்பி வைப்பாங்க, இல்ல எனக்கு அனுப்பி வச்சா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்போ ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நேராக நடத்துகிற தேவன் என்பது இதுலதான் தெரியுது. அல்லேலூயா. நாம ஒரு திட்டத்துல போவோம், ஆனா ஆண்டவர் அழகாய் நம்ம நடத்துகிறவர். அல்லேலூயா. நம்மள நடத்துறது யாரு நடத்தணும்னா, ஏசப்பா நம்மள அழகாய் என்ன செய்யணும், நம்ம கூட பேசி பேசி நடத்தணும். அப்படி நடத்தி கொண்டு போய் கொண்டு இருந்தார். அழகாய் நடத்தி வீட்டுக்கு வந்தோம். நேற்றைய தினத்துல அது போல கிளம்பி என்ன பண்ணிட்டோம், நேர கடம்பூர் போனோம். எங்களுடைய எல்லா மீட்டிங் முடிச்சுட்டு திரும்பி வேகமாக வந்தோம். கடைசியா எப்பொழுது ரெகுலரா ஒவ்வொரு மாசமும் அமாவாசை பிரேயர் வைக்க வேண்டிய வீட்டுக்கு போனோமே, ஐயோ நேரம் ஆயிட்டுன்னு சொல்லி வேக வேகமா வந்தோம். இடையில 2-3 செக் போஸ்ட பிடிப்பாங்களா, ஒருத்தர் பிடிக்கல, நேர போனோம். 20 நிமிஷத்துல போய் நாங்க போய் சேர்ந்து அங்க போய் பிரேயரை முடிச்சுட்டு சரியான நேரத்துல கடந்து வந்தோம். கடந்து வந்து ஆண்டவர் நான் முந்தா நாள் கேட்ட, ஆண்டவரே திங்கக்கிழமை ஆனா எனக்கு இத்தனை 1000 தேவை ஆண்டவரேன்னு சொல்லி முந்தா நாள் ஆண்டவர்கிட்ட பாரத்தோடு நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். அத்தனை 1000களையும் நேற்றைய தினத்தோட எனக்கு ஆண்டவர் ஃபுல் பண்ணி தந்தார். ஏன் அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட காத்திருந்தா மட்டும்தான் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஆண்டவர்கிட்ட காத்து கிடந்தாதான் கிடைக்கும். அந்த அவர் தந்த 1000த்துல ஒரு 200 ரூபாய் நான் அதிகமா செலவு பண்ணா கூட நாளைக்கு எனக்கு உதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டே வந்து வீட்டுல வந்து எண்ணி பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கல, டக்குன்னு ஒரு மெசேஜ் கரெக்டா நான் வீட்டுக்கு வந்து என் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு என் செல்ல மெசேஜ் பாக்குறேன். டக்குன்னு கரெக்டா அந்த நான் வந்து நீக்கும் ஒரு மெசேஜ் வருது. என்னதுன்னு பார்த்தா, நான் 200 ரூபாய் எடுத்து செலவு பண்ணிட்டா கூட நாளைக்கு எனக்கு பிரச்சனை இருக்க கம்மி ஆயிருமேன்னு சொல்லி யோசித்த அந்த நிமிடத்துல ஒரு 1000 ரூபாய் கிரெடிட் ஆகுது. பாருங்க, ராத்திரி நான் மெசேஜ் வந்து பார்க்கையில ஒரு 1000 ரூபாய் கிரெடிட் ஆகுது. அப்போ தேவன் இங்கதான் நம்ம கூட கத்தர் இருக்கிறார். நாம ஆண்டவரை சரியா தேடணும், சரியா பிடித்தோம்னா, அவர் பாதத்துல சரியா அமர்ந்திருந்தால், ஆண்டவரை கத்தரை சரியாக கத்தருடைய பாதத்துல வேதத்தை தியானித்து காத்திருந்தால், நமக்கு எந்த நேரத்துல எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எங்க இருந்தாலும் கிரெடிட் ஆகிவிடும். அல்லேலூயா. அங்க அப்படிதான் எழுதி இருக்கிறார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களும். அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சமூகத்துல நம்ம காத்திருக்கிற பொழுது, நான் ட்ரஸ்டுக்காக அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்லி பேங்க் மேனேஜரை நாங்க போய் விசாரித்த பொழுது, அவர்கள் ஒரு மேனேஜர் 5000 வேணும்னாரு, இன்னொரு மேனேஜர் 10000 வேணும்னு சொன்னாரு. அப்ப எந்த நேரத்தினாலும் ட்ரஸ்டுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணுமே, ஐயோ 10000 ரூபாய்க்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டே இருக்கிற பொழுது, திடீரென்று சில காரியங்கள் நமக்கு என்னுடைய அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஊழியக்காரங்க எதிர்பாராத விதமாக பணத்தை போட்டார்கள். பாருங்க, அப்படி சேர்ந்த பொழுது இந்த லாக்டவுன் பீரியடில் ஆண்டவர் அழகாக நடத்தினார். இவைகளுக்கு மத்தியில் என்னுடைய தாய் செலவுகள் எல்லாம் ஆண்டவர் செலவழிக்க யாரிடத்திலும் கையெந்தாதபடிக்கு கர்த்தர் அற்புதமாய் நடத்தி, மீதியாக நான் அக்கவுண்டுக்கு பேங்க்ல எதிர்பார்க்கிற அந்த அமௌண்ட காட்டணுங்கிறதுக்காக மீதியும் 10,000 பேங்க்ல வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தேவனை நம்ம சார்ந்து நின்றால் மாத்திரம். அல்லேலூயா. நான் அதான் யோசித்தேன், 10,000த்துல 1000 ரூபாய் எடுக்க முடியாது. நான் பேங்க்ல நாளைக்கு திங்கக்கிழமை நான் பேங்குக்கு போனோம். அப்போ ட்ரஸ்டுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அந்த பேங்க்ல 10,000 ரூபாய் கட்டா எடுத்து கொடுக்கணுமே சொல்லிட்டு 10,000 ரூபாய் எடுக்கிறதுக்கா 10,000 ரூபாய் 1000 ரூபாய் எடுத்தாலும் பிரச்சனையே அப்படிலாம் யோசித்த பொழுது, ஆண்டவர் அதிலிருந்து 1 ரூபாய் கூட செலவு வராமல் இருப்பதற்காக அந்தந்த தேவைகளை அந்தந்த நேரத்தில் அழகாய் நடத்தி தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய, நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பெருமைக்காக கிடையாது. ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்தால் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. சரியா அமர்ந்திருந்தால், சரியாக காத்திருந்தால், ஆண்டவராகிய தேவன் நம்முடைய தேவைகளை எந்த வகையிலேயாவது யாரை கொண்டாவது கர்த்தர் பேசுகிற தேவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம யாருக்கும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தேவை, அதான் உச்சிதமான கோதுமையினாலும் என்ன தேனு, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன்.
இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியமாகும் என்று சொன்னால் ஆண்டவரால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. உச்சிதமான ஆசீர்வாதங்களோ நம்ம என்னதான் குட்டிக்காரனை அடிச்சு உழைத்தாலும் சரி சில காரியங்களை சாதிக்க முடியாது. ஆனா தேவனுடைய பாதத்தில் அமைதியா காத்திருந்தா மட்டும்தான் சாதிக்க முடியும். அல்லேலூயா. எரிகோ கோட்டை ஜனங்களுக்கு முன்பாக இருக்கிறது. எல்லா ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்து விட்டார்கள். கடைசியாக கானானுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை நிற்கிறது. எரிகோ கோட்டையை பார்த்த பொழுது அத்தனை பேரும் பயந்து போனார்கள். ஐயோ, இந்த கோட்டையை நம்ம எப்படி தாண்ட முடியும், இந்த கோட்டையை தாண்டினாதான் நம்ம அங்க போக முடியும் சொல்லி எரிகோ மதில் அவர்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை பெரிய கோபுரமாய் பெரிய நீள அகலன்னு சொல்லி பார்த்து அவர்களால் தாண்ட முடியாது, இடிக்கவும் முடியாது. அத்தனை லட்சம் பேரை சேர்ந்து தள்ளினா கூட அசைய கூட செய்யாது. அவ்வளவு பெரிய கோட்டை அவர்களுக்கு முன்பாக இருந்தது. அப்பதான் ஆண்டவர் ஒன்று கற்றுக் கொடுத்தார். நீ இதுல ஒரு ஆணியை கூட புடுங்க முடியாதுடா, இதுல ஒரு கல்ல கூட உன்னால் அசைக்க முடியாது. நீ உன் பலத்தை வச்சு சாதிச்சிடலாம் நினைக்காத, நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி யோசுவா தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் 6 நாள் சத்தம் படாம இந்த கோட்டையை நினைச்சிட்டு வாங்க, சுத்திட்டு வாங்கன்னாரு. எத்தனை முறை? ஒவ்வொரு நாளும் ஒரு முறை அமைதியா வாயை போத்திட்டு ஒரு பேச்சு கூட பேசக்கூடாது. அமைதியா 6 முறை சுத்திட்டு மட்டும் வேலை அதுதான். நீ இந்த கோட்டையை உன்னால தகர்க்க முடியாது, இடிக்க முடியாது. நீ உன் பலத்தை கொண்டு ஒன்னும் சாதிக்க முடியாது. சத்தம் போடாம சுத்திட்டு மட்டும் வா அப்படின்னார். 7வது நாள் நான் எக்காலம் ஊதுவேன். 7வது நாள் என் தூதன் வருவான், எக்காலத்தை ஊதுவான். அந்த சத்தம் உன் காதல கேட்கும். அப்ப நீ ஆர்ப்பரித்தா மாத்திரம் போதும். கர்த்தாவே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் மட்டும் நீ சொல்லு, அந்த கோட்டை உடைஞ்சு தன்னால விடும் அப்படின்னார். அல்லேலூயா. அதே போல 6 நாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு முறை அந்த எரிகோ கோட்டையை சத்தம் போடாமல் ஒருவரும் ஒரு பேச்சும் போடாமல் அத்தனை லட்சம் பேர் அமைதியாக சுற்றி வந்தார்கள். 6 நாள் சுற்றி வந்தார்கள். 7வது நாள் ஆர்ப்பரிப்பு சத்தம் கேட்டுச்சு, எக்கால சத்தம் கேட்டுச்சு. வேணா யோசுவா 6ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அங்க எழுதப்பட்டு இருக்கிறது, அவன் 7வது நாள் சத்தத்தை கேட்டன எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டு எரிகோ கோட்டை விழுந்து நொறுங்கிச்சு. அல்லேலூயா. அப்ப தேவன் பாதத்துல அமர்ந்திருந்தா நம்மளால முடியாத காரியத்தை கர்த்தர் நடத்தி தருவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாதத்துல அமர்ந்து இருக்கணும், காத்து இருக்கணும். அதுதான் பைபிளை நம்ம எவ்வளவு வாசிக்கமோ வாசிக்க வாசிக்க வாசிக்கத்தான் ஆசீர்வாதம். நம்ம ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாதான், தேவனை நம்பி காத்திருக்கிற பொழுதுதான். தேவனை நம்பி காத்திருந்தா நம்முடைய ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். ஆசீர்வாதத்தை தேடி நாம் போக வேண்டாம். அப்படிதான் எழுதியிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதினார். முதல்ல தேவனை தேடினா போதும், அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நம்ம பின்பற்றினாலே போதும். நமக்கு என்னென்ன ஆசைப்படுறோமோ, நம்ம என்னென்ன தேவைப்படுகிறதோ, நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ, என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் நம்மளை தேடி வரும்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்ன தேடி நான் தருவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம செய்ய வேண்டியது கர்த்தரை மட்டும்தான் முதல்ல தேடணும். ஆண்டவரை மட்டும் தேடனா போதும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவருடைய காரியங்களுக்கு ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். கர்த்தரை ஆராதிப்பதற்கு முதலிடம் கொடுக்கணும். வேதத்தை வாசிப்பதற்கு முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் விடுவதற்கு முதலிடம் கொடுக்கணும். அமாவாசை நாட்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் எழுதப்பட்டிருக்கு, 2 ராஜாக்கள் எழுதப்பட்டிருக்குது, 1 நாளாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அமாவாசை நாட்களிலே தேவனுடைய பாதத்தில் வந்து நீ பலி செலுத்துவாய் என்று சொன்னால் பயங்கரமான கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே உபவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். விசேஷித்த நாட்களை நாம் அனுசரிக்க வேண்டும். பண்டிகை நாட்களை அனுசரிக்க வேண்டும். ஓய்வு நாட்களை அனுசரிக்க வேண்டும் என்று இப்படி அநேக நாட்களை குறித்து நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் இந்த பரிசுத்த வேதத்தில். இதை நீங்களும் நானும் பின்பற்றினால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை அளவில்லாதபடிக்கு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் அளவில்லாதபடிக்கு பெற வேண்டும் என்று சொன்னால், சரீரத்திலே சுகத்தை பெற வேண்டும் என்றால், ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்றால், பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், பில்லி சூனியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து வேதத்தை தியானித்து நல்ல ஆவியிலே ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் சகலவற்றிலும் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையாயிருந்தாலும் சரி, எந்த விதமான போராட்டமாயிருந்தாலும் சரி, எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி,
ஆண்டவரால மட்டும்தான் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. தேவனை சார்ந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அதான் சொன்னார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அப்ப ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து காத்திருந்த பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொன்னால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பொன் பொருள் பணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியங்கள் திருமண காரியங்கள் எல்லா வருமான காரியங்கள் தொழில் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். இதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் உச்சிதமான வழிகளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என் அன்பு தேவ பிள்ளைகளே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறதுக்கு முதலிடம் கொடுத்தாலே போதும். ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க முதலிடம் கொடுத்தாலே போதும். ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். நாம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம செய்ய வேண்டிய வேலை. ஊழியத்துக்கு போற பாதையில எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ₹1 கூட காணிக்க எதிர்பார்த்து இன்று வரைக்கும் நான் போனது கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையும் போனது கிடையாது. சில இடங்களுக்கு ஊழியத்துக்கு போவேன், ₹500 பெட்ரோல் போட்டு ₹500 செலவு பண்ணி ஊழியத்துக்கு போவோம். அங்க ₹1 கூட காணிக்க வாங்க முடியாத குடும்பமா இருக்கும். அந்த குடும்பத்துக்கு எங்க கிட்ட இருந்து கொடுத்துட்டு வருவோம். பாருங்க, அன்னைக்கு நான் ₹1000 செலவு பண்ணி ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தோம்னா அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்தேன் அல்லனா மறுநாள் காலையில அது டபுளா ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருப்பான். அதை டபுளா ஒருத்தன் கொடுப்பதற்காக ஆண்டவர் ஒருத்தரை தயார் பண்ணி வச்சிருப்பார். அப்ப ஆண்டவர் சமூகத்துல நம்ம என்னென்ன காரியங்களை தேவனுக்கு பிரியமானவைகளை முதலீடு செய்கிறோமோ ஆண்டவர் அதனுடைய ரிட்டர்ன்ஸை நமக்கு ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். சுகம் பெற வேண்டும் என்றால் இன்னைக்கு அநேகர் பல ஆண்டுகளாக சுகமில்லாமல் இருக்கிற காரணம் என்னன்னா தேவனை சாராததுனாலதான், தேவனுடைய பாதத்துல வராததுனாலதான், தேவனுடைய பாதத்துல காத்திருக்காத காரணத்தினாலதான். அல்லேலூயா. ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சமூகத்துல பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் பாதத்திலே அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுதுதான். காத்திருந்து ஜெபித்து பாருங்க. காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய அனுபவம் யாருக்கு அதிகமா கிடைக்கணும்? அந்த வாய்ப்பு பெண்களுக்கு தான் கிடைக்கும். ஆண்கள் வேலைக்கு போவாங்க, ஆண்கள் வெளியில போவாங்க, அதிகமா ஜெபிக்க முடியாது. பெண்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஜெபிப்பதற்கு. தேவ சமூகத்துல காத்திருந்து எவ்வளவோ காரியங்களை செய்றீங்க. ஆனா ஜெபிக்கிறது ஆண்டவர் சொல்றார் 1 மணி நேரமாவது. அல்லேலூயா. ஒரே 1 மணி நேரம் ஒதுக்கி ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து ஜெபம்னா அதற்குரிய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டு, கணவருக்கு உண்டு, குடும்பத்துக்கு உண்டு, பெற்றோருக்கு உண்டு, உடன்பிறப்புகளுக்கு உண்டு. அப்ப நம்ம காத்திருக்கிற பொழுதுதான் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. வேதத்தை முதல்ல நேசிக்க கத்துக்கிடணும். அல்லேலூயா. நேசித்தல் மாத்திரம் போதாது, அதை வாசிக்கவும் முன்வர வேண்டும். எப்பொழுது வாசிக்க முடியும் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து இருக்கிற பொழுதுதான். அல்லேலூயா. தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து வேதத்தை வாசித்து அமர்ந்திருந்து ஆண்டவரே என் ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி காத்திருந்தா நம்ம ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற நமக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்களை தேடி வர செய்வார். அல்லேலூயா. அது என்ன ஆசீர்வாதமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், எவ்விதமான ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நீங்க சுதந்திரிக்கக்கூடிய சுதந்திரவாளிகளாய் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் சுதந்திரவாளியாய் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் பாதத்திலே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 27:4 வாசிங்க. 7 கடைசி வசனம். சங்கீதம் 27 கடைசி 14வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என்ன சொல்றாரு? 27ஆம் அதிகாரத்துல கடைசி 14வது கடைசி வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சோர்ந்து போய் உடைந்து போய் இருக்கிற உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து யாருக்கே காத்திருக்கணுமா? கர்த்தர் ஒருவருக்கே காத்திருக்கணுமா? தாவீது சொல்லுகிறார், திடமனதாய் தைரியமாயிரு, உலகத்தின் காரியங்களை அஞ்ச வேண்டாம். உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையை கண்டு, உன் குடும்பத்தில் இருக்கிற வறுமையை கொண்டு, உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரத்தை கொண்டு, உன் குடும்பத்தில் இருக்கிற வெறுமையை கண்டு நீ சோர்ந்து போக வேண்டாம், நீ மனமுடைந்து போக வேண்டாம். திடமனதாயிருந்து யாருக்கு காத்திருக்கணுமா? திடமனதாயிருந்துன்னா தைரியமாயிருந்து கர்த்தர் காத்திருக்கணுமா? அல்லேலூயா. கர்த்தர் எல்லாத்தையும் எனக்கு மாற்றுவார். இதான் தைரியம். கர்த்தர் நம்மை அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். விசுவாசமும் நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கணும். சும்மா காத்திருக்க கூடாது.
காத்திருந்தாலும் எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு திடமனதோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் என் காரியத்தை வாய்க்கச் செய்வார், ஆண்டவர் என் பிள்ளைகள் காரியத்தை வாய்க்கச் செய்வார் என்ற நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நாம் ஒவ்வொரு நாள் அமர்ந்திருந்தால் தேவன் ஆண்டவர் சிவராம் பெரிய காரியங்களை சுதந்திரிக்க வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்காத பட்சத்துல எதையுமே சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் உலகத்தில் அநேக காரியங்கள் நமக்கு அனுபவமாக இருக்கிறது. ரேஷன் கடையில போய் நம்ம ஒரு பொருளுக்காக காத்திருந்தாதான் வாங்க முடியுது, இல்ல அப்படின்னா முடிஞ்சிட்டு போயிட்டு வான்றதான். பஸ்ஸுக்கு காத்திருக்கலன்னா பஸ் போயிருது, ட்ரெயினுக்கு காத்திருக்கலன்னா ட்ரெயின் போயிருது. இப்படி எல்லாமே காத்திருக்கிற பொழுது பெற்றுக்கொள்ளுகிறது போல தேவ சமூகத்திலையும் காத்திருந்தால் மாத்திரமே நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். நாம கேட்ட ஆசீர்வாதங்களை, நாம கேட்ட விரும்பின காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீ விரும்பின படிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீ விரும்பின ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீ விரும்பின பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீ விரும்புகிற பதவி உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீ விரும்புகிற வருமானம் ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நீங்க விரும்புகிற வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஆண்டவர் பாதத்துல காத்திருந்து, ஆண்டவரிடத்தை சமூகத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை எப்போதும் வாசித்து ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற பொழுது நீங்க விரும்பினதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப நீங்க விரும்பினதை பெற்றுக்கொள்ள ஒரே வழி என்ன அப்படின்னா இயேசுவின் பாதத்தில் அமர வேண்டும். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் இயேசுதான் உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், வேற யாரும் ரத்தம் சிந்தல. இயேசு மட்டும்தான் உங்களுக்காக மரித்திருக்கிறார், வேற யாரும் மரிக்கல. தன் ஜீவனை கொடுத்தது இயேசு மாத்திரமே. இயேசு மாத்திரம்தான் உங்களுக்காகவே ரத்தம் சிந்திருக்கிறார். இயேசு மாத்திரம்தான் உங்களுக்காக நொறுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு மாத்திரம்தான் உங்களுக்காக அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். இயேசு மாத்திரம்தான் உங்களுக்காக ஒடுக்கப்பட்டார். இயேசு மாத்திரம்தான் உங்களுக்காக நிந்திக்கப்பட்டார். அந்த மரித்த இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிற பொழுதுதான் நீங்க விரும்பினதை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க விரும்பினதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. நீங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து பாருங்க. டிவி எவ்வளவு நாள் பாருங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனா ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்காம எந்த காரியத்தையும் சுதந்திரிக்க முடியாது. நான் சொல்லல, பைபிள் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறவங்க தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்னு தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்தால் நீங்க கேட்டதை, நீங்க விரும்பினதை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாத பட்சத்துல கிடைக்கிறது அந்த உலகத்துல நம்ம யாரை நம்பினாலும் ஒன்னும் கிடைக்காது. யார் இந்த உலகத்துல நம்புறதெல்லாம் வேஸ்ட். இயேசுவை தவிர நம்புறதெல்லாம் வேஸ்ட். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதனாலும், பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சங்கீதக்காரன் 118:8-9 அழகாய் எழுதுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தான் நம்பணும். இன்னும் ஒருபடி சொன்னா தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்லுகிறார், உன் நண்பனை நம்பாதே. இன்னொருத்தர் இடத்துல நீதிமொழியில சொல்றார், உன் மடியிலே படித்து படுத்திருக்கிறவளை நம்பாதே. யாரெல்லாம் நம்ப கூடாதான்? நம்ம உரிமையோடு இருக்கிறவங்களை நம்ப கூடாது, நண்பர்களை நம்ப கூடாதான், நாசியிலே சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்ப கூடாதான். பிரபுக்கள் என்கிற பொழுது அரசாங்கத்தை நம்ப கூடாது. தெய்வத்தை மட்டும் நம்பி காத்திருக்கிற பொழுதுதான் நாம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி காத்திருந்தால் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நம்புகிற பொழுது, ஆண்டவருக்காக காத்திருக்கிற பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை பெற முடியும். வேதத்துல ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக காத்திருந்தான், ஆண்டுடைய வார்த்தைக்காக. தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொன்னான், எப்பா நான் வர்ற நாள், நான் வர்ற மட்டும் நான் சொல்லுத நாள் வரைக்கும் நீ 7 நாள் இந்த இடத்துல காத்திரு, நான் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவேன் அப்படின்னா. அப்போ இவன் போய் என்ன பண்ணுனா, அந்த தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னாருங்கிறதுக்காக 7 நாள் அவர் சொல்லுத நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் அவர் சொல்ற காரியம் வரைக்கும் காத்திருந்தான். எதுக்காக காத்திருந்தான் தெரியுமா? அவன் காத்திருந்தது ஒரு காரியத்துக்காக, ஒண்ணுக்கும் உதவாத அற்பமான காரியத்துக்கு காத்திருந்தான். தன் வீட்டிலே வளர்த்த கழுதை குட்டிகள் காணாம போயிற்று. கழுதை குட்டி காணாம போயிட்டோன்னு அந்த சவுலுடைய தகப்பனார் சொன்னார், டேய் நம்ம வீட்டுல வளர்த்த கழுதைகள்ல 2 கழுதை குட்டி காணாம போயிட்டுடா, நீ நம்ம வீட்டு வேலைக்காரனை கூட்டிட்டு போய் நிச்சை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா, கொண்டு வா அப்படின்னு சொல்லி மகனையும் வேலைக்காரனையும் அனுப்பி வச்சாரு. அப்போ சவுலும் என்ற வாலிபனும் அவனுடைய வேலைக்காரனும் கழுதை குட்டியை தேடி வராங்க. கழுதை குட்டியை ஊரெல்லாம் தேடி பார்க்கல, கண்டுபிடிக்க முடியல, இருட்டிட்டு.
சாயங்காலம் ஆயிட்டு இருட்டு வேலை. அப்பொழுது சவுல் சொல்றாரு, எப்பா நம்ம வீட்டுக்கு போவோம், கழுதையை நாளைக்கு தேடிக்கலாம், இருட்டிட்டு. இப்ப நம்மள காங்கலன்னு சொல்லி எங்க அப்பா வேற ஆளை தேடி ஆளை விட்டுருவாரு. அதனால வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரும்னு சொல்லையில அந்த வேலைக்காரன் சொல்லுவான், என் ஆண்டவனே, இந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி உண்டு, ஒரு கர்த்தருடைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம அவர்கிட்ட போய் விசாரிச்சோம்னா நம்ம கழுதை எங்க நிக்கணும் கரெக்டா சொல்லிடுவாரு, அவரை மட்டும் பார்த்துட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், நேரா சவுலை தேடி சாமுவேல் தீர்க்கதரிசியை தேடி போவார்கள். சவுலும் அவருடைய வேலைக்காரனும் சாமுவேலை தேடி போகிற பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுவார், அப்பா உன் கழுதை கிடைக்கும், நீ நான் சொல்லுத நாள் வரைக்கும் எத்தனை நாள் காத்திருக்கணுமா? 7 நாள் நான் சொல்ல மட்டும் காத்திருந்தார். அவன் 7 நாள் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நம்ம 7 நாள் காத்திருந்தா நம்ம கழுதை குட்டியை பிடிச்சு தந்துடுவாரு, கொண்டுட்டு சந்தோஷமா பேரலான்னு 7 நாள் காத்திருந்தாரு. அதே போல 7 நாள் முடிந்த உடனே சாமுவேல் வந்தாரு, இவங்களை பார்த்தாரு. சாமுவேல் என்ன பண்ணாரு, சவுலை மட்டும் நைசா உள்ள ஒரு ரூம்ல கூட்டு போயிட்டு நேர தைல குப்பியை எடுத்து சவுல் தலையில ஊத்தி, நீதாண்டா இந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு, இஸ்ரவேல் மக்கள் லட்சோதிபதி லட்சம் சமஸ்த இஸ்ரவேலுக்கு நீ ராஜா அப்படின்னு அபிஷேகம் பண்ணாரு. அல்லேலூயா. அவன் காத்திருந்தது எதுக்கு காத்திருந்தான்? கழுதைக்கு காத்திருந்தான், கழுதை குட்டிக்காக காத்திருந்தான். ஒரு அற்பமான தொலைஞ்சு போன கழுதைக்கு காத்திருந்தவனுக்கு, அற்பமான ஒரு காரியத்துக்கு காத்திருந்தவனுக்கு என்னது கிடைச்சிச்சு? ராஜ பதவி பிரமாணம் கிடைச்சது, ராஜ அபிஷேகம் கிடைச்சது. சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளக்கூடிய முதல் ராஜா என்ற பெருமை அவனை சார்ந்தது. முதல் ராஜாவாக அவன் பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பதவியை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசி சொன்ன ஒரே வார்த்தைக்காக 7 நாள் காத்திருந்தான். அல்லேலூயா. 7 நாள் காத்திருந்ததனாலதான் கழுதையை தேடி வந்தவனுக்கு ராஜாவாக அபிஷேகம் கிடைத்தது. அவன் சமஸ்த இஸ்ரவேல் மக்களுக்கும் ராஜாவாக காணப்பட்டார். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல நம்ம ஒரு சாதாரண காரியத்துக்கு காத்திருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிற பொழுது பயங்கரமான பெரிய காரியத்தை, நம்ம நினைச்சு கூட பார்க்காத காரியத்தை தருகிறவர். அல்லேலூயா. அப்ப நம்ம காத்திருக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்தா சவுலுக்கு கிடைத்த அதே உச்சிதமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. காத்திருந்தா மாத்திரம் தான். காத்திருக்காத பட்சத்துல இல்ல, போயா 7 நாள்லாம் என்னால காத்திருக்க முடியாது, நாங்க ஊரு புறம் தேடி பார்த்துட்டோம், மழை முடிஞ்சா இப்ப சொல்லும், இல்லன்னா நாங்க போறோம்னு நம்மனா ஓடிடுவோம், நம்ம என்ன செஞ்சிருவோம், ஓடி போயிருவோம், காத்திருக்க மாட்டோம் 7 நாள். ஆனா அந்த சவுல் வாலிபன், அந்த சவுல் என்ற வாலிபன் அப்படியே கீழ்ப்படிந்து, அவனும் வேலைக்காரனும் அந்த தீர்க்கதரிசி சாமுவேல் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே காத்திருந்தாங்க. 7 நாள் காத்திருந்ததுனாலதான் அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. அல்லேலூயா. ஆனா அதே போல நாமளும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்தால், கீழ்ப்படிதல் இருந்தாலும் மேன்மை உண்டு. அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்தாலே நமக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம நினைச்சதை விட பெருசா கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம நினைச்சதை விட பெருசா கிடைக்கும். நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம ஓட்டு வீட்டுல இருக்கிறோம், மழை வந்தா ஒழுகுது, வெயில் வந்தா உட்கார முடியல. ஆனா ஆண்டவர் பாதத்துல காத்து இருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தெளிவாக பேசியிருக்கிறார். நான் சொல்லு மட்டும் என்ன செய், அடங்கிரு அப்படின்னு இருக்கிறாரு. வாசிங்க 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். நானே பேர் சொல்லிட்டா? 1 பேதுரு 5வது அதிகாரம். ஆகையால் ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்கோல் என்ன செய்யணுமா? அடங்கி இருக்கணுமா? ஏற்ற காலத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையில என்ன செய்யணுமா? அடங்கி இருக்கணும்னு சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்பாலே ஆண்டு பேசிட்டார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த வீடு இன்னும் மாத்தாம கிடக்கும். அல்லேலூயா. அடங்கி இருந்துட்டாரு. என் பேர் தெளிவா பேசினார். நான் ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்துவேன், அது வரைக்கும் நீ பலத்த கைக்குள்ள அடங்கிரு, முறுமுறுக்காத, சோர்ந்து போகாத, நீ செய்ய வேண்டியதை நீ உற்சாகமா செய், நான் ஏற்ற வேலை வரையில உன்னை உயர்த்துவேன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஏற்ற வேளையில நம்ம உயர்த்தும்படிக்கு நம்ம அமர்ந்திருந்தால், காத்திருந்தால்
அடங்கிரு அப்படின்னா தேவனுடைய பாதத்துல காத்திருக்கிறத சொல்லுது, பொறுமையா இருக்கிறத சொல்லுது. அப்ப ஏற்ற காலத்துல நம்மளை உயர்த்துற வரைக்கும் ஆண்டவர் பாதத்துல காத்திருந்தா மட்டும்தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் என்னால காத்திருக்க முடியாது, எனக்கு காத்திருக்க மாட்டேன், நான் அடங்க மாட்டேன் அப்படின்னா ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் ஒருத்தரும் சுதந்திரிக்க முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருந்தால் மாத்திரமே, காத்திருந்தால் மாத்திரமே, தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கியிருந்தால் மாத்திரமே ஏற்ற காலத்துல தேவன் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும் அப்படின்னா ஏற்ற காலத்துல உயர்த்த வரைக்கும் நம்ம என்ன செய்து ஆகணும்? அவர்கிட்ட அமர்ந்துதான் இருக்கணும், அவர் பாதத்துல காத்துதான் இருக்கணும். காத்திருந்தால் மாத்திரமே நீங்களும் நானும் ஏற்ற காலத்துல உயர்த்தப்படுவோம். காத்திருந்தால் மாத்திரமே சவுலுக்கு கிடைத்த அதே உன்னதமான உச்சிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்தால் மாத்திரமே உச்சிதமான கோதுமை போன்றதான ஆசீர்வாதங்களும் கண்மலையின் தேன்மாகிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை திருப்தியாக்க முடியும் தேவனால். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த பூமியை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அமர மாட்டேன், நான் காத்திருக்க மாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் பைபிளை சுமக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது, ஒரு ஆசீர்வாதத்தையும் பெறவே முடியாது. இந்த அதாவது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு பைபிளை சுமக்க வருத்தம் எல்லாருக்கும். என்னத்தை சுமக்க? ஊழியக்காரனுக்கு கூட பைபிளை சுமக்க வருத்தம். செல்லுலே என்ன செஞ்சிருக்கான்? செல்லுலே பைபிளை வச்சுக்கிட்டு செல்ல சுமந்துட்டு அலைதான். பிரசங்கமா செல்லு, பிரசங்கமா லேப்டாப். இந்த பைபிளை அவன் எடுக்கிறதுக்கு அவனுக்கு முடியல, இந்த வெயிட் அவனால சுமக்க முடியல. வேதம் சொல்லுகிறது, என் வேதத்தை நீ சுமந்தால் உன் சந்ததிகளை உன்னை நான் சுமப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இத நம்ம சுமக்க வருத்தப்பட்டோம் அப்படின்னா நம்மள அவர் சுமக்கவே மாட்டார். அல்லேலூயா. இத சுமக்கணும். இத ஒரு பெரிய